जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. விதிவிலக்கான வயோதிகர்கள். ரிஷிகள் மனசினால் பரத்தில் இருந்து கொண்டே வெளிப்பார்வைக்கு இகத்திலும் ஈடுபட்டு சதா சர்வ காலம் லோக மங்களத்துக்காக காரியம் செய்து கொண்டிருந்தவர்கள். எத்தனையோ 1000 வருஷங்கள் உயிரோடு இருந்தாலும் தேக புத்தி சக்திகள் குறையாமல், செனிலிட்டி வராமல் இருந்தவர்கள். ஞான வைராகியம் என்பதற்காக லோக கல்யாணத்தை விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்று இல்லாமல் அதில் ஊன்றி நின்ற அதே சமயத்திலேயே இதிலும் ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். வசிஷ்டர் மாதிரியானவர்கள் எத்தனையோ தலைமுறைகளுக்கு புரோகிதர்களாக இருந்து நல்லதை எடுத்து சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்போது அப்பர் லிமிட் தேவைப்படவில்லை. ஆனால் அது ரொம்ப பழைய கதை. திரேதாயுகத்து சமாச்சாரம் என்கிறோமே, வாஸ்தவமாகவே அந்த காலத்தை சேர்ந்த கதை. அப்புறம் எல்லாமே வர வர க்ஷீணித்து வந்திருப்பதில் கலியுகத்தில் ரொம்ப பெரியவர்களுக்கு கூட நல்ல விருத்தாபியம் 70 வயசுக்கு மேல் ஏற்பட்டு தேக சக்தி புத்தி சக்தி இரண்டும் நலிவதாகத்தான் ஆகி வந்திருக்கிறது. 1000 வருஷம் முந்தி நிச்சயம் இப்படி ஆகித்தான் இருக்க வேண்டும் என்று உத்தரமேரூர் சாசனத்தில் இருந்து தெரிகிறது. அபூர்வமாக விதிவிலக்கான விருத்தர்கள் இருக்கிறார்கள். பெர்னாட் ஷா இருக்கிறார். குறிப்பு, அதாவது உரையாற்றப்பட்ட அந்த காலத்தில் சர்ச்சில் கொஞ்சம் கூட கிழம் தட்டாமல் அவருடைய தேசத்தையே ஆவேசத்தில் கிளப்பி உலக மகா யுத்தம் நடத்தியிருக்கிறார். காந்தி எத்தனையோ வருஷமாக பூஞ்சையாகத்தான் இருந்தாலும் மனோபலத்தாலும் ராமநாம சக்தியாலும் கடைசி வரை தீக்ஷ்ண புத்தியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்திருக்கிறார். விஸ்வேஸ்வரையா இருக்கிறார். கிராண்ட் ஓல்ட் மேன் என்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் இருக்கக்கூடுமானாலும் ஒரு ஊர் ஆட்சியையோ ராஜ்ய நிர்வாகத்தையோ ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பை எப்படிப்பட்டவரிடம் கொடுக்கலாம் என்று விதி செய்யும் போது ஜனங்களின் ஜெனரல் லெவலை பார்த்துத்தான் செய்ய முடியுமே தவிர விதிவிலக்காக இருப்பவர்களுக்கு இடமளிக்கும்படியான ரீதியில் செய்ய இயலாது. ஒரு கான்ஸ்டபிள் வேலை என்றால் பொதுவாக பார்த்து இன்ன உயரம் பருமன் வெயிட் உள்ளவன்தான் செய்ய முடியும் என்று வைக்கிறார்கள். அதற்கு விலக்காக சற்று குட்டையாக ஒல்லியாக உள்ள ஒருவன் எத்தனைதான் சூரத்தனம் காட்டி பேர் பெற்றவனாயிருந்தாலும் கான்ஸ்டபிள் வேலைக்கு மனு போட்டால் எல்லாம் சரிதான்பா, ஆனால் பிரிஸ்கிரைப் பண்ணின உசரம் பருமன் இல்லையே என்று சொல்லி கையை விரிக்கத்தான் செய்வார்கள். அலுவலக வேலையும் பொது சபை பணியும். வேறெங்கேயோ போவானேன். சர்க்கார் சிப்பந்திகளையே எடுத்துக்கொண்டால் 55, உசந்தால் ஜட்ஜ் மாதிரியானவர்களுக்கு 60 என்று ஏதோ ஒரு வயசில் கம்பல்சரியாக ரிட்டையர் செய்துதானே விடுகிறார்கள். உத்தியோகங்கள் எல்லாவற்றுக்குமே வயசில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இரண்டும் வைத்திருக்கிறார்கள். தினமும் ஆபீஸுக்கு போய் அடியிலிருந்து நுனி வரை ஃபைல் பார்ப்பது, எழுதுவது, டைப் அடிப்பது அல்லது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவது அல்லது டிராயிங் போடுவது, டூர் போவது என்பது போல் இல்லாமல் ஊராட்சி நாட்டு ஆட்சி ஆகியவற்றின் சபைக்காரர்கள் அவ்வப்போது மட்டும் கூடி பேச்சு வேலையே முக்கியமாய் நடத்தி மேல் மட்டங்களில் மட்டுமே சூப்பர்வைஸ் செய்கிறது போலத்தான் பணி செய்கிறார்கள் என்பது வாஸ்தவம். அதனால் மற்ற சிப்பந்திகளைப் போல இவர்களை தினச்சரியையால் 55-60 வயசிலேயே ஆட்டங்கண்டு போகக்கூடியவர்கள் என்று வைத்து ரிட்டையர் செய்ய வேண்டியதில்லைதான். ஆனாலும் டெய்லி ரூட்டீன் தினசரி அலுவல் எப்படி இருந்தாலும் அகத்தோடு இருந்து ஓய்வெடுத்துக் கொள்பவரானாலும் கூட 70 வயசுக்கு மேல் விருத்தாபிய கோளாறுகள் ஒருவருக்கு தலை தூக்குவதுதான் பொது இயல்பு என்பதை கவனித்தால் சட்டசபை மற்ற பொது சபைகளில் உள்ளவர்களுக்கும் கூட வயசுக்கு மேல் வரம்பு வைக்க நியாயம் உண்டுதான்.
மூதறிஞர்களின் ஆலோசனை குழு. நல்ல விருத்தாபியத்திலும் புத்தி தீக்ஷ்ணம் குறையாமல் யோசனைகள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களது புத்தி தேசத்துக்கு பிரயோஜனப்படும்படியாக ஒரு அட்வைசரி கவுன்சில், அதாவது ஆலோசனை சபை அமைத்துக் கொள்ளலாம். கவுன்சில் என்றதால் அவர்கள் எல்லாரும் ஒரே சமயத்தில் ஒரு இடத்தில் கூடி செஷன்ஸ் நடத்தி விவாதிக்க வேண்டும் என்பது கூட இல்லை. இந்த பெரிய தேசத்தில் ஒரு மூலையிலிருந்து இன்னொன்றுக்கு போய் இம்மாதிரி கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூட அவர்களுக்கு அசக்தமாய் இருக்கலாம். சட்டசபைக்காரர்கள் ஒவ்வொரு செஷனிலும் கூடி பல நாள் விவாதிக்க வேண்டும் என்றிருப்பதைப் போலவும் இல்லாமல், எப்போது அந்த பெரியவர்களின் யோசனை தேவை என்று தோன்றுகிறதோ அப்போது ராஜாங்கமே அவர்களுக்கு எழுதி கேட்டோ ஆள் அனுப்பியோ அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று பரிசீலிக்கலாம். கமிஷன், டெலிகேஷன் என்று போட்டு பலரை விசாரித்து அபிப்பிராயங்கள் பெறுவது போல். கவர்மெண்ட் கேட்டால்தான் அவர்கள் யோசனை தெரிவிக்கலாம் என்று இல்லாமல், அவர்களுக்காகவே எப்போது எதை பற்றி ஏதாவது யோசனை தெரிவிக்கலாம் என்று தோன்றினாலும் அதை தெரிவித்துக் கொள்ள இடம் கொடுத்து அந்த யோசனையை பரிசீலனை செய்யலாம். இப்படிப்பட்ட நல்ல விருத்தர்களான பெரியவர்கள் பல கட்சிகளிலும் இருப்பார்கள். ஒரு கட்சியிலும் சேராதவர்களாகவும் இருப்பார்கள். கட்சிகளை வைத்தே ஆட்சி முறையை நிர்ணயிப்பதாக இருக்கும் நம்முடைய குடியரசு வந்த பின், குறிப்பு இப்பகுதி 1950 ஜனவரி 26 குடியரசு பிரகடனமாகும் முன்பே அருளப்பட்டது. இம்மாதிரி தேசம் முழுதும் உள்ள நல்ல அனுபவஸ்தர்களான மூதறிஞர்களை, மூதறிஞர் என்பதுதான் இப்படிப்பட்டவர்களை குறிக்கும் அழகான வார்த்தை, மூதறிஞர்களை கொண்ட கவுன்சிலை நடுநிலைமையுடன் பிரெஜுடிஸ்கள் இல்லாமல் அமைத்து நடத்துவது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. தற்போதைக்கு அரசியல் கட்சி கண்ணோட்டம் இல்லாமல் நிதி விஷயம் நன்றாக தெரிந்தவர்கள், சட்ட விஷயம் நன்றாக தெரிந்தவர்கள் ஆகியோரை மந்திரி சபையில் வைத்துக்கொள்ள நேருவுக்கு அபிப்பிராயம் இருந்தாலும் போக போக எப்படியாகுமோ? கட்சிகளின் பெயரில் ஒரு எலெக்ஷன் நடந்துவிட்டால் அதுவும் இப்போது உத்தேசித்துள்ளபடி வயசு வந்த அத்தனை பேருக்கும் வயசு வருவதை தவிர வேறெந்த தகுதியும் வேண்டியதில்லை என்று வைத்து ஓட்டுரிமை கொடுத்து பார்ட்டி அடிப்படையில் ஒரு எலெக்ஷன் நடத்திவிட்டால் அப்புறம் கட்சி வேற்றுமைகளை பாராட்டாமலும் எந்த கட்சியிலும் சேராமல் உள்ளவர்களை மதித்தும் நல்ல மூதறிஞர்களாக உள்ள எவருக்கும் ராஜாங்கத்தில் இடம் தருவது நடைமுறைக்கு வருமா என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. வயசுக்கு மேல் வரம்பு பற்றி ஆரம்பித்தது வரம்பில்லாமல் எங்கெங்கேயோ போய்கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர